வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு செமகோல் சேனல். மக்களே, 4 வருஷமாக இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த FIFA வேர்ல்டு கப்பு 2026 பற்றி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ கிரிகால சோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கீழே நின்றுட்டு இருக்கான். ஏப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஸோ எல்லா டீமுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்சு எல்லா குரூப் டீமுமே வந்து ஆடி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் மேட்ச்சே ஆரம்பிச்சிருக்கு எல்லா குரூப் ஸ்டேஜில் இருக்கிறது. நான் இப்போ வீடியோ எடுக்கிற டைமில் வந்துட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் மேட்ச்சை ஓரளவுக்கு எல்லாருமே முடிச்சிட்டாங்க. எல்லா டீமும் எல்லா குரூப்புமே முடிச்சிருச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் உங்கள் கூட டிஸ்கஷன் பண்ணலாம். ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. நம்ம FIFA வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கல்குலேஷன் இருந்திருக்கோம், ஒரு ப்ரிடிக்ஷன் இருந்திருக்கோம். ஆனால் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ரிடிக்ஷனே டோட்டலாக மாறி இருக்கும், வேறு ஒப்பீனியனுக்குள்ளே போயிருப்போம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் ஷாக் மூமெண்ட் கொடுத்த எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்துருவோம். ஸோ எந்தெந்த மேட்ச்சு, குறிப்பிட்டு எந்தெந்த மேட்செல்லாம் வந்துட்டு இந்த ஷாக் மூமெண்ட்டை நமக்குள்ளே வந்து க்ரியேட் ஆணுச்சு, ஸ்டன்னிங் மூமெண்ட்டாக வந்துட்டு நம்மளை நிறைய யோசிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு எனக்கு இப்போ நடந்து முடிஞ்சதில் வந்துட்டு ரொம்ப ரீசெண்டாக நடந்ததுன்னா ஒன்று வந்து போர்த்துகல், இன்னொன்று வந்து பிரேசில், மொராக்கோ. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ இந்த டீம் வந்து பிரேசில் அண்ட் மொராக்கோ டீம் வந்துட்டு லிட்ரலி நான் எதிரே பார்க்கல. மொராக்கோ வந்து அந்த அளவுக்கு தரமான கேமு கொடுப்பாங்கன்ட்டு ஒரு அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்டண்டிங் மூமெண்ட்டாக, அதாவது பிரேசிலை எப்படி ஸ்டாப் பண்ணமோ அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மொராக்கோ எப்படி ஆடி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆடி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னோம். மொராக்கோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ அங்கே இருக்கிற பிளேயர்ஸு மத்தியில் இந்த 6ஆம் நம்பர் ஷர்ட் போட்டிருந்த ஒரு பிளேயர் வந்து தரமான ஒரு கேம் கொடுத்தனால வேர்ல்டில் ஓரளவுக்கு எல்லா டீமுமே வந்து அவரோட ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. இமெயிலேருந்து தப்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா டீமுமே அவர் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்காங்க. அதான் இந்த FIFA வந்துட்டாலே வந்துட்டு இந்த மாதிரி சாகசங்கள்லாம் நடக்கும். ஸோ பேர் இல்லாத பிளேயர்லாம் வந்துட்டு நிறைய ஷைனிங் ஆவாங்க. அதுதான் இந்த FIFAவில் இருக்கிற ஒரு பியூட்டி. அடுத்த டீம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போன யூரோவோட டிஃபெண்டிங் சாம்பியன் யார்? நம்ம ஸ்பெயின். அந்த ஸ்பெயினையே ஒருத்தன் வாயடிக்க வச்சுட்டானா, அவன் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, சின்ன ஆள். அந்த கண்ட்ரிலேயே ஒரு 5 லட்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அது ஏதோ ஒரு நியூஸில் போட்டிருந்தாங்க. 5 லட்சம் பேர் தான் பாப்புலேஷனே இருக்கிற ஒரு கண்ட்ரியை கூட்டிகிட்டு வந்து தலைவரே அது வந்துங்க 0-0ன்னு ட்ரா பண்ண வச்சுட்டாங்க. இதில் என்ன எனக்கெல்லாம் பெரிய வருத்தம்யா. அந்த கீப்பர் கூட என்னமோ ஒரு பேருங்க, அவன் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. ரிப்போர்ட்டை கூட அவன்கிட்ட கேட்டிருந்தாங்க. உங்களோட ஃபாலோவர்ஸு வெறும் 5 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட 1 மில்லியன் தாண்டி 2 மில்லியன் வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே அந்தளவுக்கு புகழ் பெற்றுட்டாங்க அந்த கோல் கீப்பர் எல்லாமே. 40 வயசாங்க, 40 வயசு, லிட்டரலி 40 வயசு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸ்பெயின் வந்துட்டு டிசப்பாயிண்டட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சே வந்துட்டு நிறைய நாளாக எதிர்பார்க்கப்பட்ட டீமாக இருக்கட்டும், ஃபேவரட் டீமாக இருக்கட்டும். ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க வந்துட்டு ட்ரா பண்ணதெல்லாம் வந்து ஷாக்கிங்கான விஷயந்தான். பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் இன்னொரு காணொலியில் கூட இன்னொரு சேனலில் கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜெர்மனி தான் வந்துட்டு எல்லாரோட ஃபேவரட்டுன்ட்டு. ஆனால் இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவானுங்க நான் எதிர்பார்க்கல காய்ஸ். 7-1 அடிச்சிருக்கானுங்க. 7-1 அடிக்கிறது இந்த FIFAவில் அடிக்கிறது பெரிய விஷயந்தான் காய்ஸ். ஏன்னா அட்டாக் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. நானாக யோசித்தேன், என்னடா ரியோப்போலில் இந்த அளவுக்கு நீங்கள் ஆடலையாடா, அதாவது வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரியோப்போலில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலையாடா, ஜெர்மனியில் வந்துட்டு நீ பாட்டுக்கு வெட்டுற, தட்டுற, அடிக்கிற, ஷாட் பண்ணுற அப்படின்றது தோணுச்சு. அப்புறம் இருக்கிற எல்லா பிளேயருமே ஓப்பனப்பாக விளாண்டாங்க.
எங்களுக்கு தேவை அட்டாக்கிங் தான், எங்களுக்கு தேவை கோல் தான், அடித்து தள்ளுவோண்டான்ட்டு தள்ளிக்கிட்டே இருந்தானுங்க. அதனால தான் 7-1 பூந்துருக்கு. மன்னிச்சிருங்க மக்களே, 7-1 பூந்துருக்கு. இதை பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு ஓகே, இந்த ஃபீஃபாவில் மறுபடியும் வந்துட்டானுங்க இவனுங்க. ஏற்கனவே 4 வாட்டி ஜெயிச்சிட்டானுங்க, 5வது வாட்டி தூக்காமல் இருந்தால் சரி. ஆனால் இவங்களோட பங்களிப்பு செமி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் கைஸ். அடுத்ததான் எந்த டீமுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் டீம் தான், கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்றைக்கி தான் நடந்து முடிஞ்சிச்சு. அது எப்படி சொல்கிறது கைஸ், நான்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன். எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய வருத்தம்ப்பா. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 1-1 ட்ராவில் முடிகிறது விஷயம் கிடையாது. ஏதோ அவனுங்க வந்து ரொம்ப அற்புதமாக விளாண்டுட்டு ஜெயிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அவனுங்களும் பண்ணல. எனக்கு என்ன கேள்வின்னா, இவனுங்களும் எதுவும் பண்ணல. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன். வேர்ல்டுலே வச்சுருக்கிற பெஸ்ட்டு மிட்ஃபீல்டர் இவனுக்கு தான் வச்சுருக்கானுங்க. கைஸ், நீங்கள் சொல்ல வரீங்க 65 நிமிஷம் நான் கேம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுமா, எதுக்குடா இந்த 1008 பாஸு. எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கேம் பார்க்கும்போது. ஒரு போரிங் சிச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டானுங்க. இங்கேருந்து அந்த விங்க்கு தட்டுறானுங்க, அங்கேருந்து இந்த விங்க்கு தட்டுறானுங்க. எதுக்கு தான் தட்டுறானுங்கன்னு எனக்கும் தெரியல. அவ்வளோ பாசஸ் இந்த சின்ன டீம் கூட தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ரோச் கூட பண்ணல. எப்படின்னா, முன்னுக்கு நம்மளே ஒரு 2 பேரை வெட்டி எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒன்று முன்னுக்கு பண்ணுவோம், ஷார்ட்டாவது வைப்போம். எதுவுமே இல்லை கைஸ், தட்டிக்கிட்டே தான் இருக்கானுங்க. தட்டிக்கிட்டு எத்தனை பந்து வந்து ரொனால்டோக்கு க்ராஸ் பண்ணி கொடுக்கப்பட்டுச்சு என்ன கேட்டிங்கன்னா, 5-6 பந்துக்கு மேலே எந்த பந்துமே க்ராஸ் ஆகலை. அவ்வளோதான் அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. 90 நிமிஷத்தில் 3 அட்டாக் தான் பண்ணியிருக்கானுங்க. இதிலே நமக்கு தெரிய வேணாம் அவனுங்க எந்த அளவுக்கு விளாண்டுருக்கானுங்கன்ட்டு. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. எனக்கு தெரியல அடுத்த கேமில் இதெல்லாம் மீறி இப்படி வருவாங்களா அப்படின்றது. எல்லாம் ஒரே ஆளுக்காக மட்டும்தான், அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு மட்டும்தான். ஸோ அடுத்ததான் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்மால் டீமு இதெல்லாம் டேஞ்சரஸாக இருக்காங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் வந்துட்டு இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். எதுவுமே கிடையாது கேஸ். லிட்ரலாக தூக்கியே மாற்றி போட்டானுங்க அந்த ஃபர்ஸ்ட் கேமில். ஸோ எந்தெந்த டீம்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மொரோக்கோவும் சின்ன டீமில் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆஃப்கானில் வந்துட்டு பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபைனலில். ஆனால் அவங்க ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை ஜெயிக்க வச்சிட்டானுங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த வேர்ல்ட் கப்பில் வந்துட்டு ரொம்பவே ஈர்க்கப்பட்ட டீம்னா மொரோக்கோ. ஷாக்கிங்கான மூமெண்ட் கொடுத்து டேஞ்சரஸ் லெவலுக்கு கொண்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரானோட பர்ஃபார்மன்ஸு ரொம்பவே என்னெல்லாம் கொஞ்சம் திகச்சு வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவனுங்க இருக்கிற டென்ஷன் வார் சிச்சுவேஷனில் உங்களால் 2 கோல் போட முடியுமா அப்படின்றத என்னாலே திங்க் பண்ண முடியல. ஸோ பிளேயருக்குள்ள அவ்வளோ ஸ்பிரிட் இருக்குது, நம்ம நேஷனலுக்காக எதை வேணால் செய்யணும் அப்படின்றத ஒரு எண்ணத்தோட விதைச்சி வந்திருக்கானுங்க போலக்கு. அதே மாதிரி நியூசிலாந்து வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி விளாடுவானுங்கன்ட்டு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இந்த 2 டீமுமே அவனுங்க ஆனதில் 2 ட்ரா. ஆனால் 2 டீமுமே வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நமக்கு ஷோ பண்ணிட்டானுங்க. ஸோ அடுத்த கேமில் இந்த 3வது கேம்லலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம நிறையா ஏர்லி டைட்டில் ஃபேவரட்ஸ்லாம் நிறைய பேர் வச்சுருப்போம். அது முக்கியமாக உங்களுக்கே சொல்லதான் தேவையில்லை. லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினான்னு சொல்லுவீங்க. எஸ், அவனை தான் ரொம்ப பேர் ஃபேவரட்டாக வச்சுருந்தீங்க. 2வது குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஸ்பெயினும் வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேவரட் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேரோட ஒப்பீனியனே கொஞ்சம் மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன கேட்டிங்கன்னா, ஃப்ரான்ஸு அப்புறம் இந்த ஸ்பெயின் இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் கொஞ்சம் இந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் நழுவிட்டாங்களோ, இந்த பர்சன்டேஜ்லேருந்து வின்னிங் பர்சன்டேஜ்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்களோ அப்படின்றத ஓரளவுக்கு தோண வச்சுருக்கு மக்கள் மடியில். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ அர்ஜென்டினா கொடுத்த இந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸ் கொடுத்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெர்மனி கொடுத்த இந்த ஷாக்கிங்கான ரிசல்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு
தடுமாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்பெயினுக்கு, ஒன்று போர்த்துகலுக்கு. இந்த 2 டீமுக்கு தான். ஏன்னா இவங்க பெரிய டீம்லே வந்துட்டு ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருந்த டீம் இந்த வருஷம் இவங்க அடிப்பாங்க கண்டிப்பாக, இந்த பெஸ்ட்டு மிட்ஃபீல்டில் வச்சுருக்காங்க, இவங்க தான் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த டீம் வந்து என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. பாயிண்டை கோட்டை விட்டுட்டு 1 பாயிண்டில் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த இன்னும் 2 மேட்ச் இருக்குது. இந்த 2 மேட்ச்சில் ஏதாவது கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் உண்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மற்ற டீமெல்லாம் வந்து ஃபேவரட் லிஸ்ட்டில் இன்னுமே அப்படி இருக்காங்க. இப்போ கூட உங்களுக்கு மாறி இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது டீம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா, இன்னும் ஸ்டீல் அதிலே இருக்கீங்களா? இந்த பிரேசில் கூட ட்ராப் பண்ணது கூட ஸ்டார்டிங் இருக்கிறப்ப பிரேசில் நினச்சானுங்க. ஆனால் இந்த ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பிரேசில்லாம் ஒன்றும் தேராதையா அப்படின்றத என் ஃப்ரெண்டே ஒருத்தன் சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோல்டன் பூட்டு யார் அடிப்பா? எனக்கு தெரிஞ்சு ஆலன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் வேறு, இன்னொரு அண்ணன் வேறு ஹேட்ரிக் போட்டிருக்காரு, லியோனல் மெஸ்ஸி. ஸோ இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது காய்ஸ். ஏன்னா கிலியன் எம்பாப்பே இருக்கான், ஹாரி கேன் இருக்கான், இவங்கெல்லாம் கோல் போட ஆரம்பித்தோன்னே ஒரு மாதிரி ஃபயர் ஆகிடுச்சு காய்ஸ். எப்படி இருக்குன்னா, இந்த டேபிளே பார்க்கும்போது, இந்த டாப் ஸ்காரர் டேபிளே பார்க்கும்போது எல்லா ப்ரொஃபஷனல் பிளேயரும் இருக்காங்க. ஸோ இதில் யார் பேர் சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு தெரியுது, அங்கேருந்து நீ சொல்கிறது எனக்கு தெரியுது. எங்கடா உங்கள் அண்ணன் பேர் நொண்ணன் பேர்? எஸ் காய்ஸ், ஸ்டார்டிங்லேயே வர்றவன் எங்கள் அண்ணன் கிடையாது. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார். எப்படி இருந்தாலும் இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு கோல் கண்டிப்பாக அடிப்பார், ஒரு கோல் மேலேயும் அடிப்பார். அதுக்குன்னு கீழே வந்து ரொனால்டோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு, என்னடா அண்ணனை பற்றி நீயே தப்பாக பேசுகிறிய அப்படின்னு கேட்க கூட நம்ம வரோம். வேறு என்ன காய்ஸ் வர்றது? நடக்கிறது தான் சொல்ல முடியும், நடக்காத நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பாக அடிப்பார் ரொனால்டோ. 10 கோல் அடிக்கிறார். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். ஸோ உங்களோட நீங்கள் யாரை விரும்புகிறீங்க, யார் வந்து கோல்டன் போட்டு வந்து வின் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த நாடுன்னு சேர்த்தும் கமெண்ட் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யார் இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு எல்லா குரூப்லேயும் ஒரு மேட்ச் முடிச்சிருக்கோம். ஓகே, உங்களுக்கும் முன்னாடி இருந்த கணிப்பு ஒன்றா இருந்திருக்கும், இப்போ நடந்து முடிஞ்சது கணிப்பும் வந்து ஒன்றா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்செல்லாம் முடிஞ்சிச்சுல, இப்போ உங்களுக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இப்படி சேஞ்சஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இல்லை நான் என்னோடய ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கேன், இந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றி கண்டிப்பாக எடுத்து பேசுவோம். ஸோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம் மக்களே. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். பாய். படிக்க முடியாத ஒரே விஷயம் அதானே எல்லாம். சாரி லைக்கும் போட மறந்துடாதீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க.